Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல ரொம்ப யம்மியான டேஸ்டியான ரவா கஸ்டர்ட் புடிங் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறது அப்படினு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்கும். பார்க்கிறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டேஸ்டியா சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படினு சொல்லி நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்பூன்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். இதிலே இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பேஸ்ட் பார்க்குறதுக்கு. கலந்தானே தண்ணியாட்டாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பேன் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆடையெல்லாம் வந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே திரிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் நான் இப்போது 500 ml பாலுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு 125 mlன்னு ஒரு கப் இருக்கும்ல, அதில் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சுகர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் நெய் சேர்த்துருக்குறேன். இதில் உங்களுக்கு நிறையா வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் அவ்வளோவா பெருசாக விருப்பம் இல்லை. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச அப்புறமா நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையும் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே ரவை நல்லா வெந்துடும். அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக முட்டை சேர்க்குறீங்க, முட்டை சேர்த்து கூட செய்யலாம். முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டையை நல்லா பீட்ரு வச்சு அந்த எக்கு ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வேக வச்சுட்டு, இந்த ரவை வெந்து ஆறுனதுக்கப்புறமா நான் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து நல்லா ஊறி வந்துருச்சு ரவை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேரமல் செய்கிறதுக்காக, சுகர் கேரமல் செய்கிறதுக்காக பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த பேனில் தான் நான் வேக வைக்க போகிறேன். அதனால் இதிலே சுகர் கேரமல் பண்ணிக்கிறேன். நல்லா கேரமலைஸ் ஆகி வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இது நல்லா கொதித்து கேரமலைஸ் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அதாவது 1 2 3ன்னு பார்ட்டாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டு இதே மாதிரி சேர்த்துருப்பேன். தேர்ட் பார்ட் ஆட் பண்ணல. சைட் பை சைடில் அங்கே சுகர் கொதிச்சிட்ருக்கு. அதையும் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வச்சுருந்தா தீஞ்சு போயிடும். இப்போ இந்த சுகர் கேரமலைஸ் வந்து நல்லா ஆறணும். ஆறுனது வந்து நல்லா கிளாஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கேரமல் நல்லா டார்க்காக கலரில் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் வைக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக தண்ணி குக்கர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ ஊற்றி அதில் ரிங் வச்சு கூட வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். எனக்கு பாத்திரம் ஆடுமோங்கிற பயம் இருந்துச்சு. அதனால் நான் அப்படி இதிலே வச்சுட்டேன். இதில் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் இல்லை நல்லா க்ரிப்பான ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நான் இது மேலே வச்சனால எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு குக் ஆகிறதுக்கு. நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகி வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா லைட்டாக சூடு ஆற விட்டுட்டு நான் ஓரங்களை மட்டும் எடுத்து விட போகிறேன். இப்போ ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டேன். நான் கேமரா வந்து கையிலே எடுத்தனால என்னால் கரெக்டாக வந்து ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க முடியல. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட்டில் தான் கவுத்த போகிறேன். சூடாக இருந்துச்சு அந்த ஹேண்டில் லைட்டாக.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வந்திருக்குன்னு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் சூடில் சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் சில்னஸ் இருக்கிறதுனால அது லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரமல் புட்டிங் செஞ்ச உடனே காலி ஆயிடுச்சு. அந்த 2 பீஸ் நான் கட் பண்ண கூட இல்லை, அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.